ஆனது ஜபத்திலே வந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 11 to 13 வரை வாசிக்குமாறு கேட்கிறேன். உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் புண் ஆறாததாயும் காயம் கொடியதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு ஆறுதல் இன்றைக்கு நீங்கள் நல்லா கவனிக்கணும். இன்றைய நாளின் வார்த்தையை, ஆண்டவருடைய அபிஷேகம் என்பது, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்பது ஆறுதல். அல்லேலூயா. இதை நீங்கள் ஒரு காலம் உங்கள் வாழ்க்கையில் மறந்துடாதீங்க. நான் யோசித்தேன், இந்த வசனம் ஆண்டவர் கொடுத்த உடனே நம்ம சரீரெல்லாம் எவ்வளவு பலவீனமானது பாருங்கள். இப்படி ஒரு சோற்றில் இடித்துக்கொண்டா அந்த இடத்துல வீங்குது. லைட்டாக ஒரு கம்பியில் கீறுனா நமக்கு ரத்தம் வருது, அந்த இடத்துல காயமாயிடுது. ஆனாலும் இதே சரீரத்தை வைத்துக்கொண்டு 94, 100, 80, 60 நாம் கடந்து வரோம். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்களேன். ஆண்டவர், இது ரொம்ப சாதாரணமாக சரீரம், ஒரு மண் சட்டியை போல சரீரம், ஒரு மண் சட்டி போல. ஒரு படிக்கட்டில் நம்ம விழுந்துட்டோன்னா எலும்பு முறிவு உண்டாயிடுது. சாதாரணமாக ஒரு வண்டியிலிருந்து நம்ம விழுந்தால் காயம் உண்டாயிடுது, ரத்தம் போகுது, மரணமே சம்பவிக்குது. ஆனாலும் நம்ம இதே சரீரத்தில் கர்த்தர் நம்ம வாழ்கிறோம். 90, 100. இப்போ நம்ம பரவாயில்ல. ஒரு காலத்தில் எல்லாரும் போர் புரிவாங்க, எல்லாரும் கத்தி வைத்துக்கொண்டு போர் என்றால் எல்லாரும் போகணும். அவர்களும் வாழ்ந்தாங்க 60, 80 வயது வரைக்கும். போரிட்டு, காயங்கள் பட்டு, கத்தினாலே அறுபட்டு, காயப்பட்டு வாழ்ந்தாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று நீங்கள் கேட்பீர்களானால், எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் ஒரு ஆறுதலை நமக்காக வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த மாமிசத்துக்கு ஒரு ஆறுதலை வைத்திருக்கிறார். எவ்வளோ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஆண்டவர் அற்பமாக நம்ம மாமிசத்தில் படைத்திருந்தாலும் நம்ம சரீரத்தில் ஒரு ஆறுதலை வைத்திருக்கிறார். எலும்பு முறிஞ்சிச்சுன்னா அதே இடத்துல வச்சு கட்டினா மறுபடியும் அது சேர்ந்துக்குது. காயப்பட்ட அந்த கரத்தில் காயப்பட்டுடுச்சு, எங்கெல்லாம் காயப்பட்டது, ரத்தம் வந்தது, புண்ணாயிடுச்சுன்னா அது அப்படியே ஒரு குறிப்பிட்ட நாளிலே என்ன ஆகுது, அந்த காயம் மாறுது. வடு கூட மாறி போகுதுங்க. கருப்பாக இருக்கிற வடு கூட ஒரு சில நாட்களுக்கு பிறகு அந்த மறுபடியும் அதே போல் மாறி போகிறது. இந்த சாதாரண மாமிசத்துக்கு ஆண்டவர் எப்படி ஒரு ஆறுதலை வைத்திருக்கிறார் பாருங்க. காயம் நமக்கு ஏற்படுகிறது, ஆறுதல் நமக்கு ஏற்படுகிறது. இதை தான் நம்ம ரெண்டுத்திலையும் பார்க்குறோம். ஆனால் நடுவிலே ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய காயத்தை கட்டுகிறார். ஆமேன், அல்லேலூயா. நம்ம காயம் கட்டப்படுகிறது. ஆமேன். நம்முடைய காயமானது கட்டப்படுகிறது. மாமிசத்துக்கே, இந்த உலகத்தில் மண்ணில் போகிற மாமிசத்துக்கே இப்படி ஒரு ஆறுதலை ஆண்டவர் வைத்திருப்பார் என்று சொல்லுவோமானால், உங்கள் ஆத்மாவுக்கும் இருதயத்துக்கும் மனசுக்கும் ஆறுதல் இல்லாமையா இருக்குது? சொல்லுங்கள், ஆறுதல் இல்லாமையா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நிச்சயமாக ஆறுதலோடு கூட தான் நம்ம வாழுகிறோம். எனக்கு அருமையான ஃபஸ்ட்டு நான் மாமிசத்தை குறித்து ஒரு சாட்சியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே சமயத்தில் இந்த செய்திக்குண்டான காரியத்தை நான் சொல்கிறேன். ஒரு 3 மாதத்திற்கு முன்பாக எப்போதும் போல் நான் இந்த கொளத்தூர் பகுதியிலே கடந்து சென்று கொண்டிருந்தேன். ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்திலே நான் கடந்து சென்று கொண்டிருந்தேன். இப்போ யாருக்கும் தெரியாது, இப்போ தான் சொல்கிறேன். என் மனைவிக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. 3 மாதத்துக்கு முன்னாக நான் வண்டியிலே ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்திலே நான் கடந்து போய் கொண்டிருந்தேன்.
திடீரென்று இடதுபுறமாக சென்ற ஒரு மனுஷன் சடால் என்று வலதுபுறமாக பைக்கில் வந்தார். என்னுடைய பைக்கில் ஃப்ரண்ட் வீலில் இடிச்சிட்டார். அது ஒரு நேஷ்னல் ஹைவே, எப்போதும் வண்டி போய் கொண்டு இருக்கிற இடம். இடிச்சிட்டாரு. உங்களுக்கெல்லாம் தெரியும், முன் வீலில் இடித்தா பேலன்ஸ் போகுது, நம்ம முன்னாடி விழுந்துருவோம். அப்படியே கீழே விழுந்தேன். நான் பேலன்ஸை இழந்து அப்படியே கீழே விழுந்து, பேகு ஷூ எல்லாமே இருக்குது, அப்படியே இருந்து நான் அப்படியே போக கொஞ்சம் தூரம் அப்படியே சறுக்கி கொண்டு போனேன். நான் விழுகிற போது சத்தியமாக நான் சொல்கிறேன், நான் நினைச்சேன், இன்றைக்கு நம்ம கதை முடிஞ்சு போச்சு. ஏனென்றால் பின்னாடி வந்து கொண்டிருப்பது பைக், வேன், ஆட்டோ, கார், லாரிகள், கனரக வாகனங்கள். நான் நினச்சேன், விழுந்துட்டோம், ஏதோ ஒன்று நம்ம மேலே ஏறுது அப்படின்னு நான் நினச்சேன். வேகமாக 80 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டு சடனாக அப்படி வந்து கிராஸ் பண்ணிட்டார் அவர். அப்படியே கீழே விழுந்தேன். எதிர்பார்த்தேன், ஏதோ வண்டி என் மேலே ஏறப்போகுதுன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் எனக்கு அருமான தேவஜனமே, எந்த வண்டியும் என் மேலே ஏறலை. நான் விழுந்த வேகத்தில் நான் எழுந்துட்டேன். பார்த்தா நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்ப காட்டினா போங்க, காயங்கள் ஒன்றும் அப்போ எனக்கு தென்படலை. வண்டியில் எந்த வித சேதமும் இல்லை, எனக்கு கண்ணுக்கு தெரியல. எழுந்தேன், மறுபடியும் பைக்கை எடுத்தேன். ஷூ கண்டு போச்சு, ஹெல்மெட் கண்டு போச்சு. அங்கே இருந்தவங்களாம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அந்த மனுஷனை திட்டினாங்க. அப்புறம் ஒருவர் என்ன அண்ணா கொஞ்சம் நேரம் உட்காந்து, நான் எழுந்து கிளம்புறதை பார்த்துட்டு ஒருவர், நான் பலமாக விழுந்திருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போங்கண்ணா அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லைப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எழுந்து மறுபடியும் எப்போதும் போல் நான் அலுவலகத்துக்கு நான் கடந்து சென்று விட்டேன். கர்த்தர் ஜீவனை காப்பாற்றினார். ஆமென், அல்லேலூயா. இது ஒரு புறம் வைங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நம்ம ஜீவன் எடுப்பட வேண்டிய நாள் அன்றைக்கி இல்லை, அவ்வளோதான். என்ன பெரிய ஆளாக்கும் பரிசுத்தவானாக்கும் ஆண்டவர் என்னை காப்பாற்றிட்டாருன்னு கிடையாது. அன்றைக்கி என் நாள் இல்லை. ஆமென், அதான் அன்றைக்கி என் நாள் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் பெரிதான காரியம் நடக்காமல், பெரிய காரியங்கள் நடக்காமல் ஒன்றுமே எதுக்குமே ஒன்றும் ஆகலை. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு 50 கிலோமீட்டரில் போயிட்டு கொஞ்சம் விழுந்து அப்படியே போனால் எதனா வண்டிக்கும் ஒன்றும் ஆகலைங்க. அது என்ன மாதிரி விழுந்தான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஆண்டவர் என்னை முற்றிலுமாக காப்பாற்றினார் என்று நான் தைரியமாக உங்களிடத்தில் நான் சொல்கிறேன். நம்ம எப்போதும் பாதையில் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அதிகாலை வேலையில் எப்பாவது அதிகாலை வேலையிலனாலும் கூட எப்போவாவது காலையில் ஜெபம் பண்ணாமல் நான் எப்போதும் கடந்து செல்வதில்லை. எனக்காகவும் உங்களுக்காகவும் ஜெபம் பண்ணிட்டு தான் நான் கடந்து செல்வேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு காப்பாற்றினார். போகட்டும். அதன் பிறகு அலுவலகத்துக்காக நான் சென்றேன். ஒன்றும் தெரியல. 3:30 மணிக்கு ஃபீவர் வந்துடுச்சு. உடம்பெல்லாம் பயங்கர பெயின். ஒரு 3 நாள் காயம் மட்டும் கண்ணுக்கு தெரிகிற காயம். இன்றைக்கும் தழும்பு இருக்குது கால்களில். சாயந்தரம் வீட்டுக்கு வந்தேன். சைலண்ட்டாக என்ன பண்ணேன், மேலே போய் என்னுடைய மற்ற வேலைகள்லாம் எதுவும் செய்யாமல் மேலே அங்கே வெளியே ஒரு தலகணி போட்டு பாயை போட்டு அமைதியாக படுத்துக்கொண்டேன். அவ்வளோதான், படுத்துக்கொண்டேன். அதுக்கப்புறம் காலையில் குளிக்க சொல்ல தான் என் உடம்பில் எப்படி காயம் எங்கெங்கெல்லாம் அடிபட்டுருதுன்னு எனக்கு தெரியுது. சோப்போட சொல்ல எரியும் இல்லைங்களா? அப்போ தான் தெரியுது. பார்த்தா இந்த முட்டி இது எரியுது, அந்த முட்டி எரியுது, இங்கே எரியுது, அங்கே எரியுது, பாதம் எரியுது, ஷூலாம் கண்ணில் போச்சு. அப்போல்லாம் போட்டேன். நான் அங்கே போட்டு வந்து பார்த்தா அங்கே இங்கே ஒரே உடம்புல எரிச்சல். ஆனால் நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே எல்லா காயத்துக்கும் ஒரு நேரம் இருக்கிறது ஆறுவதற்காக. எங்கே ஹாஸ்பிட்டல் போல் ஒரு 3 நாள் மறுபடியும் காலையில் எழுந்து வேலையை தொடர ஆரம்பித்தேன். ஜான் ஒரு 3 மாதம் ஒரு மாதம் கழித்து கண்டுபிடிச்சாரம்மா, முன்னாடி லைட்டாக கிராச் இருக்குது பார்த்து, வண்டியில் லைட்டாக ஒரு கிராச் இருந்தது. இவர் வந்து எங்கேயோ விழுந்துட்டு வண்டியில் அன்றைக்கி ஒரு நாள் போய் சைலண்ட்டாக போய் மேலே படுத்தார் பார்த்தீங்களா? அப்போ எப்போ கண்டுபிடிச்சாங்க? எப்போ? 1.5 மாதம் கழித்து கண்டுபிடிச்சார் அவர். வண்டியில் லைட்டாக அவர் துடைக்க சொல்ல லைட்டாக. அப்போ தான் நானும் பார்த்தேன், ஓ கீழே இருக்கா, அதுதான் இது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அந்த நாளிலே அந்த காயம் 3 நாளைக்கு இருந்தது. எல்லா இடத்துலையும் காயம் இருந்தது. 3 நாளைக்கு இருந்தது. அதுக்கப்புறம் எந்த இன்ஜெக்ஷன் இல்லை, எந்த மருத்துவம் இல்லை, எந்த டாக்டர் இல்லை, தானாக அது சரியானது. உங்களுக்கும் அப்படித்தான். உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக காயங்கள் உங்கள் சரீரத்தில் இருந்திருக்கும். ஆண்டவருடைய கிருபையினாலே காயம் ஏற்படுவது ஆறுதலை தான் நாம் பார்க்கிறோம். நம்முடைய சரீரத்திலே காயத்தை கட்டுபவர் ஒருவர் கிரியை செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. காயம், அதனால தான் இந்த அற்ப மாமிசம்
நமக்கு நியமித்திருக்கிற ஆயுசு நாட்கள் வரைக்கும் இந்த அற்ப சரீரம் மாமிசமானது காயம் எத்தனை பட்டாலும் தேவன் அதை காயத்தை கட்டுகிற காரியம் ஒன்று உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் இருக்கிறபடினாலே அது ஆறுகிறது. ஆமீன், அல்லேலூயா, ஆமீன். உங்கள் வாழ்க்கையிலே கூட உங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ காயங்கள் பட்டிருக்கும், எத்தனையோ காயங்கள் பட்டிருக்கோம். ஆறிச்சா இல்லையாப்பா? ஆறிச்சா இல்லையா? ஏன் பயப்படுற? ஆறி போச்சு. ஹாஸ்பிட்டல் போடலாம், எதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, துரிதமாக நமக்குள்ளாக இருக்கிற அந்த காய கட்டுதலை ஆறுதலை சீக்கிரமாக துரிதமாக கொண்டு வர்றது, அதுக்கு தான் இன்ஜெக்ஷன். துரிதமாக நமக்குள்ளாக கிரியை செய்ய வைக்கிறது தான் இன்ஜெக்ஷன். நீ செய்யலாம் கூட அதுக்கு செய்ய வேண்டிய நேரத்தில் ஆண்டவர் அதை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இப்படி அற்ப சரீரத்துக்கு, மண்ணுக்கு போகிற சரீரத்துக்கே ஆண்டவர் ஒரு ஆறுதலை வைக்கக்கூடுமானால், இந்த ஆத்துமாவுக்கு, மனசுக்கு, இருதயத்துக்கு நிச்சயமாக ஆண்டவர் ஒரு ஆறுதலை உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்படினால தான் நம்ம இன்னைக்கு நிற்கிறோம். நம்ம ஒரு நாள் நீங்கள் கவனித்து பாருங்க, என் தகப்பன் மரித்தா நானும் மரிச்சிருவேன், என் தாய் மரித்தால் நானும் வாழவே முடியாது, நான் மரிச்சிருவேன், என் கணவர் மரித்தால் இனி அவர் இல்லாமல் வாழ முடியாது, நான் மரிச்சிருவேன், என் மனைவி இல்லைனா என்னால் ஒன்றுமே நான் செய்ய முடியாது, நான் இருக்கிறேனா இல்லைனா செய்ய முடியாது, நான் மரிச்சிருவேன். ஆனால் நான் சொல்லுவேன், நாம் இன்னும் பல இழப்புகளை கடந்து நாம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம மனசு திடப்படுகிறது, நாம் எழுகிறோம், உட்காருகிறோம், எல்லா வேலையும் எப்பவும் போல செய்கிறோம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் நம்ம இருதயத்துக்கு வைத்திருக்கிற ஆறுதலை தான். ஆமென், அல்லேலூயா. அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நீங்கள் வாசியுங்கள், எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளையே. யோபினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். யோபினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும்படியாக. யோபுடைய 3 சிநேகிதராகிய தேமா, எலிபாசும், சூகியரான பில்தாதும், நாகமாத்தியனான சோப்பாரும் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடு ஒருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களில் இருந்து வந்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு அநேக வேலைகளிலே நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷர் மூலமாகத்தான் நமக்கு ஆறுதல் என்பது கிடைக்கும், மனுஷர் மூலமாகத்தான் நம்ம ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நம்ம மாமிசத்தில் இருக்கிறதுனால நம்மலாம் என்ன நினைக்கிறோன்னா, மனுஷன் மூலமாக தான் எனக்கு ஆறுதல் உண்டாகும். இங்கே யோபு அநேக காயங்களினாலே தன்னுடைய சரீரமும் காயப்பட்டிருக்கிறது, தன்னுடைய மனசு, பிள்ளைகளும் பொருளும் செல்வாக்கும் பெருமையும் இழந்த யோபுவானவன் அநேக காயம், மாமிச பிரகாரமான காயம், ஆத்மா பிரகாரமான காயம், எல்லா காயம் பட்டு இருதயத்திலே சோர்ந்து போய் அமர்ந்து இருந்தபோது முதலாவது யார் அவனுக்கு ஆறுதல் சொல்ல கிளம்பினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனை அதிகமாய் நேசிக்கிற சிநேகிதர்கள் கிளம்பினார்கள். நீங்கள் வாசியுங்கள், யோபின் புஸ்தகம் 21:34 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். யோபினுடைய புஸ்தகம் 21வது அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக. நீங்கள் வீணான ஆறுதலை எனக்கு சொல்கிறது என்ன, உங்கள் மறுமொழிகளில் உண்மை கேடு இருக்கிறதே என்றான். ஏங்க வந்தது யாருங்க? உண்மையா யோபுவை நேசிக்கிற சிநேகிதர். முதலாவது அவனுக்கு கஷ்டம், அவனுக்கு காயம், அவன் வாழ்க்கையில் காயம் வந்த பிறகு, இழப்பு வந்த பிறகு முதலாவது 3 பேர் கிளம்பி வந்து வாங்க போய் யோபுக்கு ஆறுதல் சொல்லலாம் என்று 2வது அதிகாரத்தில் நீங்கள் கிளம்பி வந்தாங்க. 20 அதிகாரம் பேசினாங்க, ஆறுதல் சொன்னாங்க. எத்தனை அதிகாரம்? 20 அதிகாரம் நண்பனை ஆறுதல் சொன்னாங்க. ஆனால் யோபு அந்த 21வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தில் யோபு கண்டது, நீங்கள் வீணான ஆறுதலை எனக்கு சொல்கிறது என்ன? எப்பா
என் கஷ்டத்துக்கு வந்தீங்க. நான் நினச்சேன், உங்களை தூரம் இருந்து பார்த்தபோது நான் உங்களை பார்த்து நினச்சேன், நிச்சயமாக என் நண்பர்கள் யார், என் மனைவி என்னை வெறுத்தாலும், எனக்கு ஒன்றும் இல்லைனாலும், என்னை சூழ்ந்திருக்கிற என் வேலைக்காரலாம் என்னை அசிங்கமாக நடத்தினாலும், என் நண்பருங்க வந்துட்டாங்கப்பா, என் நண்பன் வந்துட்டான் என்று சந்தோஷத்தோடு கூட யோபுனுடைய மனசு ஆறுதல் அடைந்திருக்கும் அந்த நேரத்தில். ஆனால் நான் சொல்லுவேன், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, கடைசியில் அவன் 20 அதிகாரத்துக்கு பிறகு அவனை அறிந்தான். நீங்கள் வீணான ஆறுதலை எனக்கு சொல்கிறது என்ன? எப்போ நான் 20 அதிகாரம் பொறுமையோடு கூட நான் காத்திருந்தேன். நீங்கள் 3 பேர் மாறி மாறி எனக்கு ஆறுதல் சொன்னீங்க. ஆனால் நான் ஆராய்ந்து அமர்ந்து உட்கார்ந்த போது நான் நினைக்கிறேன், நீங்கள் சொன்ன ஆறுதல் எல்லாம் வீணானது. உங்கள் மறுமொழிகளில் உண்மைக்கேடு இருக்கிறது என்றான். நீங்கள் சொல்கிற ஆறுதலை உண்மையே இல்லைப்பா, உண்மையே இல்லை. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, உண்மையான ஆறுதல் எந்த மனுஷனாலும் நமக்கு தர முடியாது. உறவாக இருக்கலாம். நீ கெட்டு போகிற போது நான் சொல்லுவேன், எனக்கு அன்பான, நான் நல்லா புரிந்து கொள்ளுங்க, கணவன் மனைவி உறவானாலும், இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான உறவு கணவன் மனைவி உறவு அல்லது தாய் பிள்ளைகளோட உறவு. அந்த உறவு கூட சில நேரங்களில் சொல்கிற ஆறுதல் உண்மைக்கேடானதாக இருக்கும், உண்மைக்கேடானதாக இருக்கும். அப்போ நீங்கள் மற்ற ஜனங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, மாமா மச்சான் மற்ற உறவுகள், நெருங்கிய உறவுகள் சொல்கிற அந்த ஆறுதல் நிச்சயமாக நமக்கு ஆறுதலாக இருக்காது. அது வீணான ஆறுதல் தான். நீங்கள் இன்றைக்கு குறித்து கொள்ளுங்க. நீங்கள் அதற்காக உங்களை ஆறுதல் படுத்த வரவங்கிட்ட நீ வீணான ஆறுதல், நீங்கள் பொய்யை தான் சொல்லுவீங்கன்னு அவங்க முகத்தால் அறைந்தா போல நாங்கள் சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லலை. உங்கள் இருதயத்திலே நீங்கள் உணருங்கள், யாருமே உங்களுடைய காயத்துக்கு ஆறுதல் கொடுக்கவே முடியாது. ஆமீன், அல்லேலூயா. உங்கள் இருதயத்தினுடைய காயத்துக்கு, உங்கள் ஆத்துமாவுடைய காயத்துக்கு, எதற்கு ஒருவர் நம்மை நேசிக்கிறவர்கள் பிரிந்து விட்டால் ஏன் எல்லாரும் வராங்க? ஏன் எல்லாரும் வராங்கன்னா, செற்றவர்களை மரித்தவர்களை பார்க்க வேண்டும் என்பதை விட ஆறுதல் சொல்வதற்கு தான் அது நியமம். அநேகர் இன்னைக்கு நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிறீங்க. அவரை நான் இனிமேல் எப்போ பார்ப்பேன், அதுக்காக நம்ம போகலை. லாசரு மரித்த போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மரியாளுடைய மார்த்தாளுடைய வீட்டிலே வந்தபோது யூதர்கள் அநேகர் மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஆறுதல் சொல்லும்படியாக வீடு நிறைந்திருந்தது. அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆறிற்று. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை ஆறுதல் படுத்த அநேகர் மார்த்தாளுடைய மரியாளுடைய வீடுகளில் நிறைந்திருந்தார்கள் யூத ஜனங்கள். அப்போ எதற்காக வருகிறார்கள் என்று சொல்லுவோமானால், செத்துப்போன மாமிசத்தை பார்ப்பதில்லை. எனக்கு அருமையான அதனுடைய உள்ள நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறவர்களை ஆறுதல் படுத்த. ஆமென், அல்லேலூயா. இருக்கிறவர்களை ஆறுதல் படுத்த. ஆனால் அந்த ஆறுதல் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், நம்ம முன்னாடி தான் இருக்குமே தவிர பின்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு வீணான ஆறுதலாக இருக்கும். அந்த ஆறுதலிலே உண்மைக்கேடானது இருக்கும். மெய்யான ஆறுதல் யார் உங்களுக்கு தரக்கூடுமானால், நான் சொல்லுவேன், நம்மை படைத்த, நம்ம இருதயத்தை படைத்த, உலகத்தை படைத்த, நம்ம வாழ வைத்து நம்மை ஜீவனை கொடுத்த தேவனால் ஒருவரே மாத்திரமே நமக்கு ஆறுதல் படுத்தும். அந்த ஆறுதல்னால தான் நீங்கள் நினைக்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் ஒன்று நினச்சிக்கிங்க, உங்கள் கஷ்டத்தில் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்ததுனால நீங்களும் நானும் இன்றைக்கி நடக்கலை. ஆமென், அல்லேலூயா. ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, உங்கள் கஷ்டத்தில், உங்கள் வியாதியில், உங்கள் போராட்டத்தில், நம்முடைய இழப்புகளில் யாரோ ஒருவர் ஆறுதல் சொன்னதுனால நீங்கள் ஆறுதல் அடையலை. நீங்கள் ஆறுதல் அடையலை, நான் ஆறுதல் அடையலை. எனக்கு தெரியும், என்னுடைய வாழ்க்கையில் அநேக இழப்புகள், அநேக காரியங்கள், துக்கப்படுத்துகிற காரியங்கள் என் வாழ்க்கையில் வந்தபோது என்னை எது ஆறுதல் படுத்துச்சுன்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி நான் தைரியமாக சொல்லுவேன், ஆண்டவரே என்னை ஆறுதல் படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தரே என்னை ஆறுதல் படுத்தினார். இன்றைக்கு வசனத்தை நீங்கள் விடாதீங்க. இந்த மரிக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த வசனத்தை, ஆண்டவர் இந்த செப்டம்பர் மாதத்திற்கு என்று மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய பிள்ளைய உன் வாழ்நாள் முழுக்க உன்னுடைய இருதயத்தில் இருக்க வேண்டிய வசனம். அல்லேலூயா. இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் இழந்துட்டிங்கன்னா அப்புறம்
நீங்கள் எப்போதும் போல் ஒரு சாதாரண பிள்ளைகளாக தான் இருக்க முடியும். ஆண்டவரால் ஆறுதல் வாங்குகிறவர்களாய் தேற்றுகிறதா ஆறுதல் அங்கிருந்து வருகிறது என்று அறியாமல் நீங்கள் போயிடுவீங்க. அப்போது நான் நடக்கிறது, இன்றைக்கு நான் நிற்பது, என் வாழ்க்கையில் வந்த போராட்டங்களுக்கு, கஷ்டம், கண்ணீரத்துக்கோ இன்றைக்கு நான் நிற்பது எந்த நெருங்கிய உறவுகளும் எந்த நெருங்கிய நண்பர்களும் கொடுத்த ஆறுதலினால் நீங்களும் நானும் நிற்கலை. ஆமென். யார் உங்களை ஆறுதல் படுத்தினார் என்று சொல்லுவோமானால், நீ நம்புறியோ இல்லையோ, நீ விசுவாசிக்கிறையோ இல்லையோ, நீ உணர்ந்தியோ இல்லையோ, இன்றைக்கு உங்கள் மனசையும் இருதயத்தையும் ஆத்துமாவையும் ஆறுதல் படுத்தி வச்சிருக்கிறது யாருன்னா தேவன். ஆமென். ஹல்லேலூயா. தேவன். நீங்கள் வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12வது வசனத்தை 51வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிற மனுபுத்திரருக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீர் யார்? ஆமென். நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர். நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆண்டவரே ஆறுதல் செய்கிறவர். ஆண்டவர், ஏன் நீர் என்னை மறப்பதற்கு யார் என்று கர்த்தர் உரிமையா கேட்கிறார். எப்பா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? உன் போராட்டம் வந்தவன நீ என்ன மறந்து போறியா? உனக்கு இழப்பு வந்த பிறகு நீ என்ன மறுதலிக்கிறாயா? உனக்கு எதனா கஷ்டம் வந்துடுச்சுன்னா நீ விசுவாசத்திட்டு வெழுகி போகிறியா? உனக்கு எதனா போராட்டம் வந்தா இந்த இயேசுனுடைய நாமத்துக்கு சாட்சியாய் வாகிறத விட்டு விலகி போறியா? முன்பெல்லாம் இயேசுன்னு சுத்துவியே. முன்பெல்லாம் நீ நல்லா இருக்கும் போது மாத்திரமல்ல, நான் சொல்லுவேன், நம்ம சிலவற்றை இழந்தாலும் இயேசுவுக்காக பேசுகிற வார்த்தை நமக்கு நிற்கக்கூடாது. அதை நீ ஆண்டவர் கேட்குறாரு, பா உன்னை ஆறுதல் படுத்துவது நானே. நீ என்னை மறப்பதற்கு நீ யார்? என்னை மறப்பதற்கு? கஷ்டம் வந்தா மறந்துடுவியா? நீ கண்ணீர் வந்தா மறந்துடுவியா? ஒரு இழப்பு வந்தா என்னை மறந்துடுவியா? சொல்லுவேன், உன்னை ஆறுதல் படுத்துகிற இந்த சூழ்நிலையில் இருந்த உன்னை தூக்கி நிறுத்தி ஆறுதல், நீ பிறந்த நாள் முதல்ல கொண்டா உன்னை தூக்கி ஆறுதல் படுத்தினதுனால தான் இந்த அளவுக்கு நிற்கிற. ஆறுதல் ஒன்று உன் வாழ்க்கையில் இல்லைன்னா நீ நிற்க முடியாது. நீ நினைக்கிற உறவுகள் கொடுத்த ஆறுதல், புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிற மனுஷன் கொடுக்கிற ஆறுதல் தான் நான் நிற்கிறேன் நீ நினைக்கிறியோ? நானே உன்னை ஆறுதல் படுத்துகிற தெய்வம். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீ என்னை மறப்பதற்கு நீ யார்? ஆண்டவரை மறப்பதற்கு நமக்கு நாமக்கே உரிமை கிடையாதுங்க. நீ ஆத்மா கஷ்டமாகுது, மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே, மனசை வச்சது யாரு? மனசு இருக்கவே தானே கஷ்டமாக இருக்குது இல்லையா? ஆண்டவரே நான் போன படிக்கட்டில் அடிபட்டுச்சு, ஐயோ எதுக்கு, ஏன் இந்த மாதிரி ஆச்சு? நான் கர்த்தரை துதிக்கிறவங்களாச்சே. காலு சொரணையோடு இருக்கிறதுனால தானே வலிக்குது. அதுக்காக என்ன மறந்துடுவியா நீ? உடனே விசுவாசம் இல்லாமல் இப்படி பேசிடுவியா? என்ன மறந்துடுவியா? உனக்கு என்ன வந்தாலும் சரி, உன் மாமிசத்தில் காயம் வந்தாலும் சரி, உன் இருதயத்தில் மனசில் ஆத்மாவில் காயம் வந்தாலும் சரி, என்னால் மாத்திரமே உனக்கு ஆறுதல் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. என்னால் மாத்திரமே உனக்கு ஆறுதல் உண்டாகும். ஏன்னா சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவங்க சாப்பாட்டுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நான் எனக்கு வாழ்க்கையே வேணாம் மறிச்சிருந்தா, இப்போ சாப்பிட்ற நல்ல சாப்பாடை சாப்பிட முடியுமா? எனக்கு ஒரு காலத்தில் எனக்கு நல்ல வாழ்க்கையே இல்லை. எதுக்கு இந்த வாழ்க்கையை? நீங்கள் அநேகர் தவிர செய்கிற தப்பு அதுதான். என் வாழ்க்கையே இல்லை, இப்படியே கஷ்டம் கண்ணீரமாக இருக்கிறது. அது என்ன, ஏன் அது நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரை மறுதளிச்சிடுறாங்க, கர்த்தரை மறந்துடுறாங்க. அதான் ஆண்டவர் கேட்குறாரு, இதை அவர் உன்னை உரிமையாக கேட்குறாரு. மகளே ஆறுதல், இதை நீங்கள் இப்படி பார்க்கணும் இந்த வசனத்தை.
உங்களை ஆறுதல் படுத்துகிறவர் நான் தான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், கண்ணீர் வந்தாலும், வியாதி வந்தாலும், போராட்டம் வந்தாலும், இழப்பு வந்தாலும் அதில் ஆறுதலை கொடுக்கறது நான் தான். தயவு செய்து என்னை மறக்காது. அதோட வசனம் அதான். யார் நீர் என்னை மறப்பதற்கு? யார்? மறக்காதப்பா. எல்லா விதத்திலும் நானே 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 உனக்கு ஆறுதல் கொடுக்கிறவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். நீங்கள் 61வது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் 1 3 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் உடையினும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களாக எண்ணப்படுவார்கள். நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஆறுதலுங்க. ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவே நமக்கு ஆறுதல். இந்த இயேசு கிறிஸ்துவை போல ஒரு ஆறுதல் படுத்துகிற தெய்வம் இல்லை. தேவன் என்று நான் முன்பு தியானித்தோம். கர்த்தராலே தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களை சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் என்னிடத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். என்னை அபிஷேகம் பண்ணினார். துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கவும், சாம்பலை சிங்காரமாக மாற்றவும். நான் சொல்லுவேன், நம்முடைய சாம்பல், அந்த சாம்பலிலே ஆறுதலற்று போயிடுவீங்கன்னா சிங்காரமாக மாறாது. என் சாம்பல் தானே, துயரம்தானே, கஷ்டம்தானே, காயம்தானே, போராட்டம் தானே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னவரை அபிஷேகம் பண்ணினார். இந்த உலகத்திலே ஆறுதல் கொடுக்கிற தெய்வம் அவரை போல ஒரு தெய்வம் இல்லைங்க. உலகத்தானுக்கு கஷ்டம் வந்தால் அவன் யோசிக்கிறது நான் செத்து போகலாம், எங்கேயாவது விழுந்து நான் செத்து போகலான்னு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக பெற்ற ஜனங்கள், பரிசுத்த ஆவியை அபிஷேகமாக பெற்ற ஜனங்கள் ஒரு நாளும் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிறுமை, எவ்வளவு சாம்பல் வந்தாலும் அவருடைய உண்மையாக நேசிக்கிற பிள்ளைகள், அவருடைய ஆறுதலை உணர்ந்த பிள்ளைகள், அவரிடத்தில் ஆறுதல் உண்டாயிருக்கிறது என்பதை அறிந்த பிள்ளைகள் ஒரு நாள் அந்த வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள் இருந்து ஒரு நாளும் அப்படி நினச்சிருக்கீங்களா? நினச்சிருக்க மாட்டீங்க. ரட்சிக்கப்பட்டவங்க அடையாளம், ஆண்டவரை இயேசுவாக ஏற்றுக்கொண்ட அடையாளம் ஒரு நாளும் அவன் வாயிலேருந்து பிரிகிற வார்த்தையே வராது. புருஷன் சரியில்லை இவனை விட்டுணும் வராது. வாழ்க்கை சரியில்லை அழிச்சுக்கணும், ஜீவன் சரியில்லை மரணத்தை நோக்கி போயிடணும். இந்த இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு ஜனமும் நினைக்கவே நினைக்காதுங்க. உண்மையாக ரட்சிக்கப்பட்ட ஜனம் தான் துயரத்தில், சாம்பலிலே, போராட்டத்தில் எங்கே ஓடி வரோன்னா ஆண்டோடைய சமூகத்தில் ஓடி வந்து, அப்பா ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எத்தனை இன்பமானது. என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி உங்கள் சமூகம் இன்பமானது என்று சொல்லி ஓடியாரோம். கணவன் மனைவிக்கு பிரச்சனையாக இருக்கலாம், மனைவி கணவனுக்கு பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய பிரச்சனையாக இருக்கலாம். இது ஏன் இந்த பிள்ளைகளை பெற்ற, இது செத்து தொலைஞ்சா நலமாக இருக்கணும் கிறிஸ்தவன் சொல்ல மாட்டான். எங்கே வருவான்? பிள்ளைகள் மூலமாக துயரம் உண்டானால் எங்கே வருவான் அப்படின்னா சமூகத்தில் வருவான். அதை இன்பமாக மாற்றுகிற, ஆறுதல் கொடுக்கிற தெய்வம் உங்களுக்கும் எனக்கும் இயேசுவினுடைய சமூகம் ஆறுதல் கொடுக்கிற சமூகம். ஆமென், ஆமென்.
ஆமென். நீ பிசாசு பிடிச்சிருந்து வந்தாலும் சரி, புள்ள செத்து போச்சு ஆண்டவரே என்று ஓடி வந்து, வேலைக்காரன் பலவீனமாக இருக்கிறான் ஆண்டவரே, மரணத்துக்கு எதுவாக இருக்கிறான் ஆண்டவரே, 12 வருஷம் ஒரே கஷ்டம் ஆண்டவரே, ஒரே வியாதி போராட்டம் ஆண்டவரே, 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே செத்து போய் அப்படின்னாலும் அவருடைய சமூகத்துக்கு முன்பாக வருகிற யாவரும் துயரத்தை இன்பமாய் மாற்றி, சாம்பலை சிங்காரமாய் மாற்றி அனுப்பி அபிஷேகித்து அனுப்புகிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து. ஆமென். அதனால தான் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். இன்றைக்கி பரிசுத்த ஆவியை பெற்று நான் உங்களுக்கு சொல்லுகிற, பரிசுத்த ஆவின்னா வேற என்னென்னமோ நினைக்கிறோம். ஆறுதலை பெற்றுக்கொண்டவன் தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவன். எந்த சூழ்நிலையும் அசைக்கப்படாதவன் தான் பரிசுத்த ஆவியை பெற்றவன். அவருடைய சன்னிதானத்திலே ஆவியானவர் ஆறுதல் படுத்துகிறார் என்பதை நம்பிக்கை உடையவன் பரிசுத்த ஆவியை பெற்றவன். பரிசுத்த ஆவி என்பவர் ஆறுதல் கொடுக்கிற தெய்வம். ஆமென். அல்லேலூயா. அதான் நம்ம பாடுகிறோம். ஐயா பெர்க்மன்ஸ் ஐயா, ஆறுதலின் தெய்வமே, ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருசமூகம் எத்தனை இன்பமானது. அவர் ஆறுதலின் தெய்வம். பரிசுத்த ஆவியானவர் தேற்றவளாளன். அவர் தேற்றவளாளன் எனப்படுவார். தேற்றவளாளன் என்பவர்களுக்கு ஆறுதல் படுத்துகிறவர். ஆமென். அவர் ஆறுதல் படுத்துகிறவர். ஆகினாலே கிறிஸ்தவர்களாகின நாம், அல்லது இதை கேட்க கொண்டிருக்கிறவர்கள், கேட்கப் போகிறவர்கள், ஒரு நாளும் இந்த பிள்ளையால், என்னுடைய வாழ்க்கை துணையால், என்னுடைய வருமானத்தால், என்னுடைய வேலையால், என்னுடைய சூழ்நிலையால் நான் வெறுத்து போய் எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று அபிஷேகம் பெற்ற, ஆறுதல் பெற்ற ஒருவனும் அப்படி சொல்ல மாட்டான். மாறாக தன்னுடைய துயரத்தின் நாட்களிலே, தன்னுடைய சாம்பலின் நாளிலே அதை சிங்காரமாய் மாற்றிக்கொள்ளும்படியாய் தேவனுடைய சந்நிதியிலே, அவருடைய சமூகத்திலே ஆறுதலுக்காக காத்திருப்பான். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் இனி அப்படி நினைக்க மாட்டீங்களே. ஆமென். ஒரு நாளும் நீங்கள் நம்ம ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த புருஷன், ஏன் இந்த மனைவி, ஏன் இந்த பிள்ளைகள், ஏன் இந்த பாடு, ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த வறுமை, ஏன் இந்த துக்கம், ஏன் இந்த சூழ்நிலை, நான் சொல்லுவேன், உன் எல்லா சூழ்நிலைக்கும் உன்னை அபிஷேகப்படுத்தும்படியாய் ஒரு ஆறுதலின் தேவன் உண்டு. ஆமென். அல்லேலூயா. உன்னை ஆறுதல் படுத்துகிறவர் உண்டு. நீ எந்த சூழ்நிலையும், நீ தனிமையாக இருந்தாலும் சரி, நீ கஷ்டத்தோடு கூட இருந்தாலும் சரி, நீ தேவையோடு கூட இருந்தாலும் சரி, நீ துக்கத்தோடு கூட இருந்தாலும், துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதலானவர், துயரப்பட்டவர்களுக்கு வியாதியாக இருந்தாலும் சரி, உன்னுடைய சரீரத்துக்கும் மனசுக்கும் இருதயத்துக்கும் உன் ஆத்மாவுக்கும் எங்கே உனக்கு ஆறுதல் என்ன, நான் சொல்லுவேன், உலகத்தில் அல்ல, அது வீணான ஆறுதல். அந்த ஆறுதலிலே உண்மைக்கேடு இருக்கும். ஆனால் ஆண்டவர் படுத்துக்கிற ஆறுதல் ஒரு நாளும் உன்னை பொய்யா ஆறுதல் படுத்தவே மாட்டார். அல்லேலூயா. அவர் உன்னை ஆறுதல் படுத்தினாரானால் நீ எழுந்து கட்டுவா. ஆமென். நீ எழுந்து சாதிப்பா. எந்த சூழ்நிலைகள், எதிரான சூழ்நிலைகள் இருந்தாலும் நான் மேற்கொள்வேன் என்கிற எண்ணம் உனக்குள்ளாக இருக்கும். உன்னை அப்படிப்பட்ட ஆறுதல் நாளில் நிரப்புவார். நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க, அதனால் விசுவாசப்படுறீங்க. நீங்கள் நம்ம ஒரு பிள்ளைகள் விழுந்துட்டாங்கன்னா முட்டியில் அடிபட்டு ரத்தமாக கொள்ளுது, ஐயோ ரத்தம் வருதே என்று சொன்னாலும் கூட நான் உண்மையாக நான் உங்களை கேட்க நியாயமாக நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஆறிட 3 நாளில் போய் உட்கார், இல்லையா அது சரியாக போடண்டா, போய் உட்காரு சொல்லுவோமா இல்லையா? ஆரம்பத்தில் ஐயோ பதைப்போம், ரத்தம் வருதா அப்படின்னுவோம். அதுக்கப்புறம் என்ன நினைப்போம்? நீங்கள் என்ன நினைப்பீங்க? சும்மா நடிக்காது, எழுந்து நட, அது எப்பயோ சரியாக போயிடும். மாமிசத்தை ஆறுதல் படுத்துவார் என்கிற விசுவாசம். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, காண்கிறதை அல்ல, நீ காணாததை குறித்து உன் மனசு, உன் இருதயம், உன் ஆத்மாவில் இருக்கிற எப்படிப்பட்ட துயரமும் துன்பமும் சாம்பலுமாக இருந்தாலும் உன்னை ஆறுதல் படுத்துகிற கர்த்தர் ஒருவர் உண்டு என்பதை நீ ஒருபோதும் நீ மறந்து விடவே கூடாது. ஆமென். அதனால தான் மத்தேயு 5:4 துயரப்பட்டவர்கள் பாக்கியவான்கள், இனி ஆறுதல் அடைவார்கள். உன் துயரம் ஆறுதலாக மாறும். வாசிங்க, மத்தேயு 5:4 வாசிக்கும்படியாக. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆமென். அல்லேலூயா. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். என்ன பாருங்க வார்த்தை, பாக்கியவான்களாம். ஏன் பாக்கியவான்கள்?
துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன் பாக்கியவான்கள்? மறுபடியும் சொல்லுங்க, தப்பா சொல்றீங்க. ஆண்டவருடைய ஆறுதலை பெறுகிறவர்கள். ஆறுதல்னா எவனா ஒருத்தன் வருவான்ல, வீணான மனுஷன், வீணான ஆறுதலும் வரும். சொல்ல ஆண்டவருடைய ஆறுதல், அதனால நான் பாக்கியவான். ஆமென், அல்லேலூயா. நான் தைரியமாக சொல்லுவேங்க, ஆண்டவர் என்னை ஆறுதல் படுத்தாவிடில் என் குடும்ப சூழ்நிலையிலே, வாலிப பருவத்தில், நான் இழந்த காலத்திலே, நான் கண்ணீரோடு இறந்த காலத்திலே ஆண்டவர் மாத்திரம் என்னை ஆறுதல் படுத்தவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு நானும் மரித்திருப்பேன். ஆமென், அல்லேலூயா. நானும் என் குடும்பமும் மரித்திருப்போம். அவர் படுத்தின ஆறுதல் தான் இன்றைக்கு வரைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறேன் என்பதை தைரியமாக நான் சொல்கிறேன் உங்கள் மத்தியில். நீங்கள் ஆதிகாமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 67வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 24:67வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அப்போது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஆமென், அல்லேலூயா. தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் எதனால ஆறுதல் அடைந்தது? இருதயத்தில் கொண்டு போய் ஒன்றை வச்சான். ஆமென், அல்லேலூயா. ஒன்று இருந்தது, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒன்று இருந்தது, தாயாக இருந்தது. எல்லா விதத்திலும் அந்த தாய் ஈசாக்குக்கு ஆறுதலாக இருந்தான். ஆனால் தாய் ஒரு நாள் மரித்து போனாள். ஈசாக்கு ஆதரவற்றவனாய் ஆறுதலற்றவனா மாறி போனான். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் ஈசாக்குக்கு ரெபெக்காளை கொண்டு வந்தார். ஆமென். அவன் தன்னுடைய கூடாரத்துக்குள்ளாக அழைத்து சென்று அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு தன் தாய்க்காக நடந்த துயரத்தை நீக்கும்படியாக ரெபெக்காள் நிமித்தம் ஆறுதல் அடைந்தான். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவே, எல்லா விதத்திற்கும் எல்லாவித இழப்புக்கும் ஒரு மாற்றை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நம்முடைய எதெல்லாம் நம்ம இழக்கிறோமோ, எதெல்லாம் நம்ம இழந்து ஆறுதலற்று போகிறோமோ, அவைகள் எல்லாவற்றுக்காக ஆண்டவர் ஒரு மறுரூபத்தை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். ஒரு மாறுதலை நமக்காக வைத்திருக்கிறார். ஒரு நியாயமான மாறுதலை நமக்காக அவர் வைத்திருக்கிறார். ரெபெக்காளுடைய இருதயத்தை கொண்டு போய் வைத்தான். சாராளுக்கு பதிலாக நான் சொல்றது கரெக்ட் தானுங்க? ஈசாக்கு சாராளுடைய மகன் அல்லவா? சாராளுக்கு பதிலாக தன் தாயினுடைய துக்கம் நீங்கும்படியாக ஈசாக்கு ரெபெக்காளை தன் சாராளுடைய கூடாரத்துக்குள்ளாக அழைத்து சென்று ரெபெக்காளை இருதயத்தில் வைத்தார். நான் சொல்லி, எனக்கு அருமையான ஆண்டுடைய ஜனமே, கர்த்தர் நடப்பிக்க போகிற புதிய காரியத்திற்காக எழுந்து உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள். ஏன் ஈசாக்குக்கு துக்கம், ஏன் ஈசாக்குக்கு ஆறுதலற்ற நிலைமை என்று சொல்லுவோமானால், இடமெற்றிடமாக இருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் ரெபெக்காள் என்கிற பரிசுத்த ஆவியை கர்த்தர் அந்த ஈசாக்குக்குள்ளாக அனுப்பி அவளை நிரப்புகிறார், வாழ்க்கையை நிரப்புகிறார். ஈசாக்கினுடைய இருதயம் ரெபெக்காள் என்கிற ஆவியானவரால் நிரப்பப்பட்ட போது தாய்க்காக நிறைந்திருந்த இருதயம், வெறுமையாய் இருந்த இருதயம், ஆறுதலற்ற இருந்த இருதயம், ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்குள்ளாக வந்தவுடனே அவன் ஆறுதல் அடைந்தான் தன்னுடைய கூடாரத்துக்குள்ளாக. அல்லேலூயா. இந்த கூடாரத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் வந்த பிறகு அவன் ஆறுதல் அடைந்தான். தேற்றவாள் இஸ் எ கம்ஃபர்டபிள். அந்த தேற்றவாள் ஆளன் நம்ம இருதயத்தை ஆட்கொள்ளும் போது நாம் ஆறுதல் அடைவோம். யூ மஸ்ட் ரிசீவ் த ஹோலி கோஸ்ட், பிகாஸ் அந்த கம்ஃபர்ட்டுக்கு நிகர் எதுவுமே இல்லை.
நம்ம அநேக தப்பா புரிஞ்சுக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரை பற்றி. அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிற தெய்வம். ஹல்லேலூயா. ஆறுதல் படுத்துகிற, நம்மை நிரப்புகிற, ஆறுதலாலே நிரப்புகிற, நம்முடைய வெற்றிடத்தை, நம்முடைய துயரத்தை, நம்ம சாம்பலை அவருடைய ஆறுதலாலே நிரப்புகிற ஆண்டவர். அந்த நிரப்புதல் இருதயத்தை நிரப்பும். எதுவும் நம்மை அசைக்க முடியாத நிரப்புதலாக இருக்கும். நீங்கள் வாசியுங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். அப்போஸ்தலர்கள். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கிங்க. எந்த ஆறுதல்? பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதல். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் சிஸ்டர், பிரதர். இதுக்காகவே நம்ம பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக் கொடுக்கணும். அவர் ஆறுதல் படுத்துகிற ஆண்டவர். உங்களையும் என்னையும் அவர் ஆறுதல் படுக்கிற. யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எல்லாம் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலோடு நடந்தது. ஆறுதலோடு ஏன் சபை பெருகினது? சபைகள் ஏன் சமாதானத்தை பெற்றது? பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதல் பெற்றது, சமாதானத்தை பெற்றது. இதுதான் அர்த்தம். ஏன் சமாதானம் இல்லாத சூழ்நிலை. யூதேயா, சமாரியா போன்ற இடங்களிலே வாசிங்கள். 9:21 9:31 யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எல்லாம் சமாதானம் பெற்றதான் சபை. யூதேயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாவே சமாதானமே இருக்காது. அந்த காலத்தில் சமாதானத்தை நம்ம இழந்துருவோம். உலக சமாதானத்தை நான் சொல்றது. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாக வருவார் என்று சொல்லுவோம்னால், நீங்கள் பக்தியாக அவருக்காக நீங்கள் போராட்டம் பண்ணுவோம்னால், உன் குடும்பத்தை சமாதானத்தில் இழந்துருவா, உன் அலுவலகத்தில் சமாதானத்தை இழந்துருவா, உன் அக்கம் பக்கத்தில் சமாதானத்தில் இழந்துருவா நீ ஆண்டவருக்குள்ளாக வருகிற போது. ஆனால் சமாதானம் பெற்றது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியினுடைய நிறைவான ஆறுதலினாலே சமாதானம் பெற்றது. உங்களுக்கும் எனக்கும் எந்த சூழ்நிலை, அச்சுறுத்த சூழ்நிலைகள் இருந்தாலும் சமாதானம் எப்படி கிடைக்குது, கர்த்தருடைய சமாதானம் எப்படி கிடைக்குது என்று சொல்லுவோமானால், பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலினாலே நமக்கு கிடைக்குது. பரிசுத்த ஆவியானவர் ஆறுதலினுடைய தெய்வம். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஆறுதலை கொடுக்கிற தெய்வமாக அவர் இருக்கிறார். நீங்கள் வாசிங்கள் ரோமர் 5:5 வாசிக்கும்படியாக. ரோமர் 5:5 எல்லா வசனத்தையும் உங்ககிட்ட நாங்கள் கொடுக்குற இந்த காலை வேளையில் 5:5 நேரமானாலும் வசனத்தை நான் கொடுக்கிறேன். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கவே படுத்தாதுங்க. பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்கு ஊற்றப்பட்டிருக்கிறார்? அன்பின் நிமித்தமாக அவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். அடுத்து நீங்கள் வாசிப்பீர்களானால் ரோமாபுரிக்கு எழுதின நிருபம் 15:4 வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். ரோமாபுரிக்கு தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையிலும் ஆறுதலிலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படி முன்பு எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. போதும் சிஸ்டர். நீங்க ரோமர் 15:4 வசனம், தேவ வசனத்தினால் உண்டாக்கும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும். இந்த ஆறுதல் எப்படி கிடைக்குதுன்னு நான் கேட்டிங்கன்னா, இது ஒரு பெரிய தியானம். நான் சுருக்கமாக இந்த கால வேளையில் சொல்கிறேன். இந்த தேவனுடைய ஆறுதல் எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லுவோமானால், 2 விதத்தில் நமக்கு கிடைக்குது.
ஆறுதலை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்படுகிறதுனால ஒரு காரியம். அன்பினாலே நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்படுகிறது. ரெண்டாவது காரியம், நீங்கள் வாசித்தது போல நான் சொல்லுவேன், தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும். தேவ வசனம் ரெண்டாவது ஆறுதலை கொடுக்கிற காரியம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவ வசனம் நமக்கு ஆறுதலை கொடுக்கும். எதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறார் என்று சொல்லுவோமானால், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், பரிசுத்த ஆவி என்னும் தேற்றவளாளனே நான் உங்களுக்கு தருகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்பது தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே நிரப்பப்படுவது. இந்த அன்பிலே நிலைத்திருக்கிறவர்கள் ஆறுதலை அடைவார்கள். ரெண்டாவது காரியம், நமக்கு ஆறுதலை கொடுக்கிற இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், வசனத்தினாலே நமக்கு ஆறுதல் உண்டாகும். தேவனுடைய வசனம். உண்மையான ஆண்டவர் பிள்ளைய எவ்வளவோ நேரங்களிலே நீங்கள் நொறுக்கப்படுகிற போது, நீங்கள் துயரப்படுகிற போது, நீங்கள் கஷ்டப்படுகிற போது, நாம் சாம்பலிலே உட்காருகிற போது வசனம் உங்களை தேடுறதா இல்லையா? சொல்லுங்க. வசனம் காதில் இருந்தால் தேட்டுறோம், படிக்கணும்னு கூட இல்லை, மனசில் இருந்தால் போதும். அதுதான் கேளுங்க கேளுங்க கேளுங்கன்னு சொல்கிறது. இந்த வசனத்தை நீங்கள் அப்படியே கொண்டு போய், இதெல்லாம் சொன்னாங்களே, ஒரு நிமிஷம் அப்படியே உட்காந்து இந்திய தியானத்தை வசனத்தை, ஆண்டவர் ஆறுதல் கொடுக்குறாராம். ஆண்டவர் எப்படி கொடுக்குறாராம்? தேவன் தான் ஆறுதல் கொடுக்குறாராம், மனுஷன் கொடுக்கறது இல்லையாம்மா. ஆண்டவர் எப்படி கொடுக்குறாராம்? பரிசுத்த ஆவியின் மூலமாக அன்பை நம்ம இருதயத்தில் ஊற்றி ஆறுதல் கொடுக்குறாராம். என்ன அப்புறமா வசனத்தில் மூலமாக நமக்கு கொடுக்குறாராம். இதெல்லாம் நீங்கள் மாடு போல் அசை போடணும். படிக்க தெரிந்தவங்க டப்பான்னு ஒரு வசனத்தை எடுத்து படிச்சிருவாங்க. ஆனால் படிக்க தெரியாதவங்க கவனமாக வசனத்தை இருதயத்தில் கொண்டு போய் இறக்கணும். வசனத்தை அதிகமாக கேட்கணும், அதை அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணணும். அப்போ உங்கள் இருதயம் வசனத்தினால நிரம்பியிருந்தா, தேவனுடைய அன்பினால நிறந்திருந்தா, ஆறுதனால நிறந்திருப்பீங்க, சமாதானத்தினால நிறந்திருப்போம். ஆமென், அல்லேலூயா. தேவ வசனங்களினாலே, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும். வசனம் கொடுப்பது ஆறுதல். நம்முடைய வசனம், ஆண்டவருடைய வசனம் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறதாக இருக்கிறது. ரெண்டாவது, எரேமியா எபிரேயர் எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை சற்று கவனமாக வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன். நமக்கு முன் வைக்கப்பட்ட, நல்லா கவனிங்க, நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி, நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு, அடைக்கலமாக ஓடி வந்த உங்களுக்கும் எனக்கும் 2 மாறாத விசேஷங்களினால், 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு. அல்லேலூயா. 2 மாறாத விஷயங்களினாலே என்ன உண்டாகுது? நிறைந்த ஆறுதல் உண்டாகும். 2 மாறாத விஷயங்களினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும். ஆமென். 1 மாறாத விஷயம் இந்த உலகத்தில் என்ன கேட்டீங்களா? சொல்லுங்க, என்ன விஷயம்? அன்பு ஒரு காலம் ஒழியாது. யார் சொல்றது? யார் சொல்றா? நான் சொல்றேன், வேதம் சொல்கிறது. 2வது எது ஒழியாது? வசனம் ஒழியாது, அன்பு ஒழியாது, வசனம் ஒழியாது. இந்த 2 மாறாத விசேஷங்களினாலே நிறைந்த ஆறுதல் உங்களுக்கு. 2 மாறாத விஷயம். தேவனுடைய ஆவியினுடைய அன்பு, தேவனுடைய அன்பு நமக்கு ஆறுதலை கொடுக்கும். அந்த அன்பின் வழியாக வசனம் நமக்கு ஆறுதலை கொடுக்கும். இன்னொரு முறை நான் வாசிக்கிறேன், 6:18வது வசனம். நமக்கு முன்பு வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு. எப்படி வந்திருக்கிறீங்க? கஷ்டத்தில் வரீங்களா? கண்ணீரில் வரீங்களா? வேதனையில் வரீங்களா? துயரத்தில் வரீங்களா? இழப்பில் வரீங்களா? வேதனையில் வரீங்களா? வியாதியில் வருகிறீர்களா?
நான் சொல்லுவேன், சாம்பலிலே வருகிறீங்களா? ஆண்டவரை தேடி அடைக்கலமாக வந்த உங்களுக்கு 2 மாறாத பிரமாணங்களினாலே இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிற அன்பு, தேவ வசனம் 2 மாறாத, அழியாத, நிரந்தரமாக இருக்கிற, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வசனம் மாறாது, அன்பு ஒரு காலம் ஒழியாது. இந்த 2 மாறாத பிரமாணங்களாலே நிறைந்த ஆறுதல் உண்டாயிருக்க உங்களுக்கு. ஆமென், அல்லேலூயா. அடைக்கலமாக வர உங்களுக்கு எனக்கும் கர்த்தரை தேடி அடைக்கலாக வருதாங்க. இந்த சூழ்நிலையில், இந்த போராட்டத்தில், இந்த கஷ்டத்தில், இந்த பாடுகளில், இந்த வெறுமையிலே, இந்த சாமலிலே, இந்த வியாதியிலே, அப்பா நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நீரே என் தஞ்சம், நீரே என் நம்பிக்கை, அடைக்கலமே உமது அடிமை நானே என்று ஓடி வந்து கர்த்தருடைய சமூகத்திலே வந்து உட்கார்கிற போது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற 2 மாறாத பிரமாணத்தை உங்கள் இருதயத்திலே ஊற்றி நிறைந்த ஆறுதல் நாளிலே உங்களையும் என்ன அனுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் தைரியமாக அடைக்கலத்தை தேடி வரலாங்க. உங்களை வெறுமையாய் அனுப்பி விடுவதற்கும், வீணான ஆறுதலிலே அனுப்பி விடுவதற்கும், மாயையான ஆறுதலிலே அனுப்பி விடுவதற்கும், பொய்யான ஆறுதலிலே உங்களை அனுப்பி விடுவதற்கும் அவர் மனுஷர் அல்ல. அடைக்கலமாக, ஆண்டவர் அடைக்கலமாக தேடி வந்த என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய 1வது நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு என்றென்றும் கொடுக்கிற மாறாத வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் அன்பு மகனே, என்னை நோக்கி அடைக்கலமாக வந்திருக்கிற கர்த்தருடைய சபையே, எனக்காக எல்லாவற்றையும் துறந்திருக்கிறவரே, என்னையே நம்பி இருக்கிற என் அன்பு பிள்ளையே, என்னை மாத்திரமே அடைக்கலமாக கொண்டு உள்ள என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, என் அன்பு மகனே, உன்னை 2 மாறாத பிரமாணங்கள்னாலும் என் அன்பு, என் வசனம் என்னும் அந்த 2 மாறாத விசேஷங்களினாலே உன்னை நிரப்பி நீங்கள் ஆறுதல் அடையணும்னா உங்கள்கிட்ட வசனம் இருக்கணுங்க. ஆண்டவருடைய ஆறுதல் அடையலைன்னா அதுக்கு பரிசுத்த ஆவியினுடைய அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கணும். இந்த 2 மாத்திரம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு அடைக்கலமாக தேடி வந்த உங்களுக்கு எனக்கும் ஆறுதல் உண்டு. ஆமென். மெய்யான ஆறுதல் உண்டு. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவினுடைய அன்போடு கூட வசனத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவர் வந்து நீ உட்காருவா, ஆண்டவரே இந்த சோதனை அடைக்கலமாக வந்திருக்கிறான், ஆண்டவரே என்னோட கூட பேசுங்க, இந்த சூழ்நிலையை மாற்றுங்க என்று நீங்கள் சொல்லி கதறுகிற போது ஆண்டவர் ஒரே வார்த்தையினால் உங்களை ஆறுதல்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. மகனே, இந்த சூழ்நிலைக்கு நான் உன்னை நேசித்து அன்பாய் உன்னுடைய எப்படி நீங்கள் வருவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நான் சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். எல்லா சூழ்நிலையிலும் எது உங்கள் தேவனுடைய சந்நிதியில் அடக்கலமாக கொண்டு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுங்கள்? பரிசுத்த ஆவியானார் இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிற அன்பு. அந்த அன்பு உங்களை கொண்டு வரும். நீங்கள் ஆறுதலற்று இருக்கிற போது, நீங்கள் காயப்பட்டு குற்றுயிரும் கொலையுயிரமாக இருக்கிற போது, நீ துயரப்பட்டு இருக்கிற போது, நீ சாம்பலிலே இருக்கிற போது, நீ இழப்பிலே இருக்கிற போது, நீ போராட்டத்தில் இருக்கிற போது, நீ தனிமையாக இருக்கிற போது, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனை மறக்காமல் அவருடைய அன்புக்கு நேராக பரிசுத்த ஆவி உங்கள் இருதயத்திலே ஊற்றப்பட்டு இருக்கிற அன்பு யாரையும் தேடலை, கர்த்தரை தான் தேடுது. ஆமென். பரிசுத்தனுடைய ஆவி எந்த சூழ்நிலையும் யாரை தேட சொல்லணும்? ஆண்டவரை தான் தேட சொல்லும். ஆண்டவர் இடத்துல தான் அடக்கலமாக வர சொல்லும் நம்மளை. அப்போ நம்மை ஆறுதல் அடைய செய்வது 2 மாறாத பிரமாணம். நிறைந்த ஆறுதல் அடைய செய்வது ஒன்று. நீ எந்த சூழ்நிலையிலும் எங்கே வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய தேடி மறக்காம அடைக்கலமாக நீ வர. ஏன் வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா சூழ்நிலையிலும் யாரை நான் மறந்தாலும் என் ஆண்டவருடைய அன்பு என் இருதயத்திலே ஊற்றப்பட்டு இருக்கிறபடினாலே அந்த அன்பை விட்டு நான் எங்கே போவேன்? பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவர் இது வரைக்கும் கேட்கவே இல்லை. பேதுருவே, என் மேலே அன்பாக இருக்கிறாயா?
அன்பா இருக்கிறாயா? 3வது வாட்டி பேதுருவை பார்த்து கேட்ட பிறகு அழுதுட்டான். ஆண்டவரே, மெய்யாகவே நான் அன்பா இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பதான் ஆண்டவர் அன்பா இருக்கிறவன்கிட்ட போய் சொல்றாரு, தேவ ரகசியத்தை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. சொல்லலாமா உங்ககிட்ட? இவங்கிட்ட சொல்லலாமா? அன்பா இருக்கிறவங்கிட்ட சொன்னார். இது வரைக்கும் பேதுருக்கிட்ட காட்டினதெல்லாம் என்ன தெரியுங்களா? அற்புதம், அடையாளம், மேன்மை. இப்போ ஆண்டவர் ஏன் அன்பா இருக்கிறாயா பேதுருவே அப்படின்னு கேட்டார் தெரியுங்களா? பேதுருவே, இனிமேல தான் உனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. பேதுருவே, இனிமேல் தான் நீ தனியாக இருக்க போறா. பேதுருவே, இனிமே தான். இப்போ நீ சிங்காரமாக இருக்கிறா, என் கூட இருக்கிற வரைக்கும் சாம்பலாக மாற போறா. பேதுருவே, பசியாக இருக்கிற போது கூட 5 அப்பத்தை 2 மீனா அற்புதம் செய்து உனக்கும் போஷிக்க கொடுத்துட்டேன். என் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு குறையும் இல்லை. ஆனால் ஏன் நான் உன்னை அன்பா இருக்கிறாயா, ஏன் அன்பா இருக்கிறாயா, நீ கண்ணீர் வடித்தா கூட நான் கேட்டேன் தெரியுமா? இது இனிமே தான் நீ விருப்பம் இல்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போக போகிறாங்க. ஆமென், அல்லேலூயா. நீ விரும்பாதது நடக்க போகுது உன் வாழ்க்கையில். அதனால தான் நான் உன்னை 3 வாட்டி கேட்குறேன், என் மேலே அன்பாக இருக்கிறாயா, என் மேலே அன்பாக இருக்கிறாயா? கஷ்டம் வந்தாலும் என்னை மறக்க மாட்டல்ல, பசி வந்தாலும் என்னை மறக்க மாட்டல்ல, நீ எந்த பிரச்சனை வந்தாலும் என் மாறாத அன்பை நோக்கி தானே ஓடி வருவ, என்ன தானே நீ அடைக்கலமாக தேடி வருவ. அதனால தான் பீட்டர் நான் உன்னை பார்த்து கேட்குறேன், யூ லவ் மீ? நீ என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா? ஏன்னா நீ விரும்பாத இடத்துல உன்னை கட்டி கொண்டு போக போகிறாங்க. அதனால தான் நான் கேட்குறேன். இது வரைக்கும் அற்புத அடையாளத்தில் என்னை நேசித்தா எனக்கு தெரியும். ஆனால் கஷ்டத்தில், சாம்பலில், கண்ணீரில், வேதனையில், காயத்தில் என்னை நேசிப்பாயா அப்படின்னு கேட்டேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டிருந்ததுன்னா, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய, தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவி என்னும் அச்சாரமாக நமக்கு ஊற்றப்பட்டிருந்தான்னா, எந்த சூழ்நிலையிலும் அந்த அன்பு நம்மை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நோக்கி கூட்டுட்டு வரும். ஆமென். கிணத்தை தேடாது, குளத்தை தேடாது, சாவை தேடாது, மனுஷனை தேடாது. தேவனுடைய சன்னிதானத்துக்கு அந்த அன்பு நம்ம கொண்டு வரும். அந்த அன்பு கொண்டு வந்து நம்ம அமர வைக்கிற போது 2வது மாறாத விஷயம் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாகவும் பிரவேசிக்கும். என்னங்க அது? வசனம். வசனம். தேவன் மேலே நான் எதுக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு புரியணும் என்பதற்காக, எனக்கே புரியணும் என்பதற்காக. அன்பு என்ன அழைச்சி வந்துடுச்சு. ஒரு மாறாத பிரமாணம் கர்த்தரிடத்தில் நான் ஆறுதலற்று இருக்கிறேன், காயப்பட்டு இருக்கிறேன், குற்றீராக இருக்கிறேன், கொலை உயிராக இருக்கிறேன், தனிமையாக இருக்கிறேன். அந்த அன்பு தேவனுடைய சன்னிதானத்தில் என்னை கூட்டு வந்துடுச்சு அடைக்கலமான அவரிடத்துக்கு. இப்போது அந்த அன்பு என்னை அழைச்சி வந்தது. வசனம் ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறார். ஆமென், அல்லேலூயா. மகனே, இந்த சூழ்நிலைக்கு நான் உன்னை நடத்துவேன். நீ பயப்படாது, உன் சத்துருக்கு முன்பாக பயப்படாது. நீ ஒருவேளை வியாதியாக வந்து இங்கே உட்காந்தனா, 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரியை சமாதானத்தோடு போ அனுப்பி வச்சேன் இல்லையா? வசனத்தில் உங்கள்கிட்ட பேசுவார். உங்கள் இருதயம் நிறைந்த ஆறுதனால் நிறை. ஆமென். புரியுதுங்களா? புரியுதா? இதுக்கு மேலே சொல்லணும்னா முடியாது. இப்போது எஸ்தரமாக புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தான் புரிஞ்சுதா அவங்களுக்கு, முழுசாக அவங்களுக்கு புரியல. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய நாட்கள் இருக்குது, நாம் பேசலாம். 1 கொரிந்தியர், நான் முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3-5 வாசிக்கும்படியாக. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவமாய் இருக்கிறவர். ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற, போதும் சிஸ்டர், நமது தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய. உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் இவங்க ஆறுதல் அடைகிறாங்களாம்.
இவங்க ஆறுதலை அடையிறது மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கு அந்த ஆறுதலை பாஸ் பண்ணுறாங்க. மற்றவர்களுக்கு இவர்கள் உபத்திரவப்பட்டாலும் இவர்கள் ஆறுதல் அடைந்து மற்றவர்களையும் ஆறுதல் படுத்துகிற ஒரு காரியம். நாங்கள் உபத்திரப்படுகிறோம் ஏன் என்று சொல்லுவோமானால், நான் ஆராதிக்க தெய்வம் சகலவித ஆறுதலின் தெய்வம். ஆமென், அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தெய்வம் சகலவித ஆறுதலின் தெய்வம். உலகம் ஒரு காரியத்துக்கு உனக்கு ஆறுதலாக இருக்கலாம், ஒரு சில காரியத்துக்கு ஒருவர் ஆறுதலாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் சகல விதமான ஆறுதலின் தெய்வமாக இருக்கிறபடினாலே எல்லா உபத்திரவங்களிலும் தேவன் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். அல்லேலூயா, ஆமென். எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் சரி, நானும் ஆறுதல் அடைகிறேன், என் குடும்பத்தையும் நான் ஆறுதலாக வச்சுருக்கேன், என் பிள்ளைகளையும் நான் ஆறுதலாக வச்சுருக்கிறேன். எனக்கு எதனா உபத்திரம் வர சொல்ல தலையாக அடிச்சுக்கினேன், இங்கே ஒரு மூலையில் போயிட்டு உன்னையாம் பேத்தேன், உன்னையாம் கட்டினேன், இப்படியாம் பண்ணேன், அப்படியாம் பண்ணேன், நான் எதுவும் பதறது கிடையாது. நானும் ஆறுதல் அடைகிறேன். என் உபத்திரவத்திலே மற்றவர்களுக்கு நான் ஆறுதலாக இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன். அவரே, இதெல்லாம் ஒரு பெரிய வசனம், அவரே எங்களை ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறார். நாம் வாசித்து நாம் கண்களை மூடுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 94வது சங்கீதம் 19வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். 94வது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை ஆத்துமாவை தேற்றுகிறது. அல்லேலூயா. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையிலே உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஆமென், ஆமென். மகளே, மகனே, உன் உள்ளத்திலுடைய விசாரங்கள் பெருகையிலே ஆண்டவருடைய அன்பு உன்னை விட்டு விலக செய்யாது. செத்து போனால் நல்லா இருக்கும்னு நினைக்காது, சபிக்காது, சூழ்நிலையை சபிக்காது. எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிற தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் மூலம் ஊற்றப்பட்டிருக்கிறதுனாலே அடைக்கலமான இடத்துக்கு வரும். கர்த்தர் வசனம் என்கிற அன்பு, வசனம் என்கிற மாறாத பிரமாணத்தினாலே நிறைந்த அன்பினாலே அவர் நிரப்புவார். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையிலே உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாதத்துக்கு மாத்திரம் இது வாக்குத்தத்தம் அல்ல, உன் வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கும் உங்களுக்கும் இது வாக்குத்தத்தம். உள்ளத்திலே விசாரங்கள் பெருகிற போது கர்த்தருடைய ஆறுதல் உண்டு என்பதை மாத்திரம் நீ ஒரு காலம் மறந்துடாத. உள்ளத்தில் விசாரங்கள் பெருகிற போது நீ எங்கே அடைக்கலமாக வரணும்னா, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே, பாதத்திலே, சமூகத்திலே. அபிஷேகம் நம்ம கொண்டு வரோம், அன்பின் அபிஷேகம். வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆறுதல் படுத்தி தேற்றுவார். ஆமென், அல்லேலூயா. கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி கொஞ்சம் அந்த வசனங்கள் எல்லாம் ஒரு நிமிஷம் தியானம் பண்ணுங்களேன். வசனங்கள் எல்லாம் நீங்கள் தியானம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. நம் கரங்களை உயர்த்தி, சரீரம் சில தவறுகள் செய்தால் எப்படி அதற்கு காயங்கள் வருகிறதோ, நம்முடைய இருதயத்துக்கும் மனசுக்கும் ஆத்துமாவுக்கும் காயங்கள் ஏற்படுவது உண்டு. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, காயம் கட்டுபவர் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறபடியினாலே 2 மாறாத பிரமாணங்களினாலே
நிறைந்த ஆறுதலை நமக்கு வைத்திருக்கிறவனால எந்த உபத்திரவத்திலும், எந்த கஷ்டத்திலும், எந்த கண்ணீரிலும், எந்த வெறுமையிலும், எந்த சாம்பலிலும் கர்த்தர் இல்லைன்னு மாத்திரம் நீ நினைச்சிடாதே. அவரே உனக்கு ஆறுதல் தருகிறவர். அவரே உனக்கு எல்லா விதத்திலும் ஆறுதல். அவர் சகல விதத்திலும் ஆறுதலின் தெய்வமாக இருக்கிறார். மகளே, உன் கஷ்டத்துக்கும், உன் கண்ணீருக்கும், உன் உபத்துக்கும், போராட்டத்திற்கும் பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் இல்லையா, மகளே மகளே, பேதுருவே பேதுருவே, என் மேல் நீ அன்பா இருக்கிறாயா? இருக்கிற ஆண்டவரே. அப்போனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் பேதுருவே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை உபத்திரம் வந்தாலும், எத்தனை குறைவு வந்தாலும், எத்தனை பலவீனம் வந்தாலும் ஆறுதலுக்காக நீ யார்கிட்ட வருவ அப்படின்னா, பேதுருவே நீ வெளியே போக மாட்டா, என்கிட்ட வருவா. நீ என்னை விட்டு போயிட மாட்டா, நீ என்கிட்ட மட்டுமே அடைக்கலமாக வருவா. நான் உன்னை வசனத்தினாலே நிரப்பி, வசனத்தினாலே உன்னை நிரப்பி உன் மனசுக்கு ஆறுதல், உன் இருதயத்துக்கு ஆறுதல், உன் குடும்பத்துக்கு ஆறுதல், உன் பிரச்சனைக்கு ஆறுதல், உன் வியாதிக்கு ஆறுதல், உன் குறைவுக்கு ஆறுதல், உன் தனிமைக்கு ஆறுதல், உன் போராட்டத்துக்கு நீ அடைக்கலமாக தேடி வந்த, நீ அடைக்கலமாக தேடி வந்த என் மூலமாய் சகல விதத்திலும் உனக்கு ஆறுதல் கிடைக்கும். அதான் தாவீது சொல்கிறார், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையிலே உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது. மகளே மகனே, ஆண்டவருடைய ஆறுதல் எப்போதும் உனக்கு உண்டு. ஆனால் நீ யார் ஆண்டவரே? இத்தனை கஷ்டம் எனக்கு ஏன் வரணும்? நீர் எனக்கு ஆண்டவராக இருந்தால், தேவனாக இருந்தால் இத்தனை போராட்டம் ஏன் வர வேண்டும்? நான் சாகிறேன் என்கிற வார்த்தை உனக்கு வரக்கூடாது. எத்தனை வந்தாலும் அன்பின் ஆவியானவரின் இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே நான் அடைக்கலமாக தேடி இருக்கிற வந்த என் ஆண்டவரிடத்தில் 2 மாறாத பிரமாணங்களிலே நிறைந்த ஆறுதல் எனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் என் குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காகவும் நான் பெற்றுக்கொள்வேன். ஆமென். கர்த்தாவே, இந்த நாளிலே, மாதத்தின் முதல் நாளிலே எங்கள் இருதயத்திலே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டபடினாலே, அன்பின் உங்கள் மேலே நாங்கள் அன்பு வச்சிருக்கிறபடினாலே, கஷ்டம் இருந்தாலும், வியாதி இருந்தாலும், குறைவு இருந்தாலும், சாம்பல் இருந்தாலும், சோர்வு இருந்தாலும், வசதி இருந்தாலும், வாய்ப்பு இருந்தாலும் உண்மையே நாடி தேடி வந்திருக்கிறோம். உமது மாறாத 2 பிரமாணங்களினாலே நிறைந்த ஆறுதனாலே இன்றைக்கு மாத்திரம் அல்ல, இந்த மாதம் மாத்திரம் அல்ல, எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கையே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரும் மீட்புற இரட்சகரமாகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி, இன்றைக்கு நீங்கள் ஆறுதலற்று இருப்பீர்களானால், இன்றைக்கு சோர்வோடு கூட இருப்பீர்களானால், சாம்பலிலே இருப்பீர்களானால் ஆண்டவரிடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்யுங்க. ஆண்டவரே, என்னை மாற்றிடுங்க. ஆண்டவரே, என்னை மாற்றிடுங்க. என் கஷ்டத்தை மாற்றிடுங்க. என் வியாதியை மாற்றிடுங்க. நாங்கள் உண்மை நேசிக்கிற ஆண்டவரே, உண்மை நேசிக்கிறதுனால தான் நாங்கள் இங்கே உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு ஆறுதல் எங்களுக்கு கிடைக்கட்டும் அப்பா. ரைட் நோ இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்பா. ஆவி, பரிசுத்த ஆவியினுடைய ஆவியானவர், ஆறுதலின் தேவன் ஆவியானவர், துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவனுடைய ஆவியானவர் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நிரப்பு. கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளை நிரப்பும். தனிமையிலே வாழ வழி தெரியாமல் இருக்கிற பிள்ளைகள் உமது ஆறுதல் நிரப்பட்டும். வியாதியோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு உமது ஆறுதல் நிரம்புவதாக. சாம்பலிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு சிங்காரமாய் மாற்றுங்கப்பா. உம்முடைய ஆறுதல் உண்மையில் நிலைத்திருக்க எங்களை செய்யும். எல்லா உபத்திரத்தங்களும், எல்லா விசாரங்களிலும் உம்முடைய ஆறுதலே எங்களை தேற்றட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிதாவாகிய தேவனாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும், பரிசுத்த ஆவியானவனாலும் இரக்கமும் கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் பரிசுத்தமும் கர்த்தர் வைத்திருக்கிற சகலவித ஆறுதலும் உங்களுக்கும் எனக்கும், தேவனை நம்புகிற அடைக்கலமாய் வைத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உண்டாவதாக. உங்கள் மூலமாய் அநேகருக்கு ஆறுதல், இந்த ஆறுதல் பிரவேசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை